நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி கிதாபு தௌஹீத் என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக் வ தஆலா குல்ல லைலத்தின் இலஸ் ஸமாஇத் துன்யா. ஒவ்வொரு நாளும் அந்த இரவின் மூன்றில் ஒரு பகுதியில அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்குகின்றான். ஹீனா யப்கா சுலுஸல் லைலில் ஆகிர், அதாவது இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி, அந்த கடைசி பகுதியில அல்லாஹு தஆலா இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபயகூலு மன் யதுஊனி, என்னை யார் அழைக்கின்றார்களோ ஃபஅஸ்தஜீப லஹு, அவனுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். மை யஸ்அலுனி, என்னிடத்தில் யார் எதை கேட்கின்றார்களோ ஃபஉதியஹு, அவருக்கு நான் அதை கொடுக்கின்றேன். மை யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ ஃபஅக்ஃபிர லஹு, அவனுக்கு நான் பாவ மன்னிப்பு அளிக்கின்றேன் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கின்றது, வருகின்றது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றார், மாற்று வியாக்கியானத்தை விளக்கத்தை கொடுக்கின்றார். அல்லாஹ் வருகின்றான் என்றால் அல்லாஹ் வருகின்றான் என்று சொல்லக்கூடாது, அவன் சிறப்பு கவனத்தை செலுத்துகின்றான், சிறப்பு கவனத்தை செலுத்துகின்றான். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன சொல்றாரு, சுழற்சி முறையில் எல்லா நேரமும் அதிகாலை நேரம் இருந்து கொண்டே இருக்கும். பூமி சுத்திக்கிட்டே இருக்குதானா இல்லையா? பூமி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் போது சுழற்சி முறையில அதிகாலை நேரம் என்பது உலகத்தில் எல்லா நேரமும் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு அதிகாலை நேரம் முடிந்த பிறகு இன்னொருவனுக்கு அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா முதலாவது வானத்தில் இறங்கினால் போக முடியாது. எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம் தெரியுமா இது? ஒருவன், ஒரு முஸ்லிம் அல்லாஹுவால் முடியாது என்று சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு அடிப்படை. அல்லாஹு தஆலா 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மண்டையில ஓங்கி கொட்டுற மாதிரி இந்த வசனம் இருக்கு. இன்னல்லாஹ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹு தஆலா எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன். அல்லாஹு தஆலா எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன். இதை நம்பக்கூடியவன் தான் ஒருவன் முஸ்லிமாக இருக்க முடியும். அல்லாஹுவால் ஒன்று முடியாது அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு, வானத்தில் இறங்கினால் போக முடியாது அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹுவால் முடியாது என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹுவால் முடியாது என்று எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான், அல்லாஹுவால் எல்லாமே முடியும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹுவால் எல்லாமே முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப ஒருவர் முடியாது என்று சொல்கின்றார் என்று சொன்னால் இத்துணை குர்ஆனுடைய வசனங்களையும் மறுத்தால் மட்டும்தான் முடியாது என்று சொல்ல முடியும். அல்லாஹுவால் முடியாது என்று ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் இத்தனை குர்ஆனுடைய வசனங்களை மறுத்தால் தான் அவரால் சொல்ல முடியும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி அந்த விளக்கங்கள் கொடுக்கும் போது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, 4 மணிக்கு சென்னையில இறங்கிட்டா அடுத்து அங்க துவா செய்வாங்க. துவா செஞ்சு முடிச்ச உடனே காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் நம்ம பஸ்ல போற மாதிரி தான். காஞ்சிபுரத்துல ஒருத்தன் துவா செய்வான் 4 மணிக்கு, அப்ப அங்க போகணும். அடுத்து விழுப்புரத்துல பஸ்ல ஏறி இறங்குற மாதிரி தான். ஏன்னா அல்லாஹ்வை ஒப்பிட்டு பேசுகின்றார். பஸ்லன்னு சொல்லல, ஏன்னா பஸ்ல என்ன செய்யல சொல்ல, நாம சொல்றோம். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய துணியை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் என்ன இப்படிதான் விளங்கி இருப்பாரோ. சென்னையில துவா செய்வாங்க, அப்புறம் காஞ்சிபுரத்துல துவா செய்வாங்க, அப்புறம் விழுப்புரத்துல துவா செய்வாங்க. அப்ப அங்கெல்லாம் போகும்போது எப்படி முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அதுல பேசுறாரு. அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு செய்தியில அப்படி பேசி வரும்போது சுழற்சி முறையில அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்குகின்றான் என்று நாம் சொன்னால், அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டால் 365 நாளும் அல்லாஹு தஆலா முதல் வானத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு தான் நாம புரிய வேண்டியது வரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யறாரு, அதுல சொல்றாரு. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் இந்த பூமிக்கு இறங்குகிறான் அப்படிங்கிறது இதுல வருது. அப்ப அல்லாஹ் பூமியில
மூன்றில் இரு பங்கு இரவுல மூன்றில் இரு பங்கு நேரம் கழிந்த பிறகு கடைசி பகுதி இரவுல 3ஆம் பகுதியில் தான் இந்த அருளை நமக்கு தருகிறான். 3ஆம் பகுதியில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், மன்னிப்பு தேடுறவன் இருக்கிறியா கேளு, மன்னிக்கிறேன். கோரிக்கை வச்சுக்கிறியா கேளு, நான் என்ன செய்ய தருகிறேன். வேறு ஏதாவது பிரார்த்தனை பண்ணுறியா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு ராத்திரியும் இதை சொல்லுகிறான். இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை நம்ம என்ன சொல்கிறோம், விளக்கம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இறைவன் அந்த இரவின் கடைசி பகுதியில் கூடுதல் கருணையோடு நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று தான் இதுக்கு பொருள் செய்யணும். அந்த ஹதீஸை நம்ம மறுக்கலை. இந்த ஹதீஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னால் அங்கே அரிசியில் இருந்து இந்த வானத்தில் வந்து இறங்கி நிற்கிறான், இந்த அர்த்தம் நம்ம கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது அதுக்கு தான் அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது வருது இந்த நேரம் வந்து அந்த எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாட்ட கேட்குறான்ல, அதுக்கு ஒரு அல்லாஹ் கூடுதல் கவனம் செலுத்துவான்ல, கூடுதல் கருணை காட்டத்தானே செய்வான். அதனால இரவின் 3ஆம் பகுதியில் வந்து பாவ மன்னிப்பு தேடினால் மற்ற நேரத்தில் தேடுவதை விட அதிக ஒரு மதிப்போடு அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறான், துவாக்களை அதிக அளவுக்கு அங்கீகரிக்கிறான் என்பதைத்தான் நான் இறங்குறேன், உங்களுக்காக இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன இருக்குது, இதுக்காக சொல்கிறது தான். இங்கேயாவது அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இறைவன் வந்து ஒவ்வொரு இறைவன் தான் அந்த செட்டப்பை படைச்சிருக்கிறான். இந்த சிஸ்டத்தை உண்டாக்குனது இறைவன் தான். அந்த இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு இரவும் இறங்குறான் என்று சொன்னால் மர அரசுக்கு போகிறதுங்கிறது வரமாட்டேங்குது, இங்கே தானே இருப்பான் ஆகுது. ஒவ்வொரு இரவும் இறங்குறான். சரி, இறங்கி ஒரு கருணையை செஞ்சுட்டு ஒரே ஒரு தடவை வந்து லைலத்துல் கத்ரில் இறங்கினான்னு சொன்னால் லைலத்துல் கத்ர் முடிஞ்சுன்னா அப்போ அரசில் அப்படின்னு வந்துடும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு சொன்னால் ஒவ்வொரு இரவு இல்லாத நாள் எது? இரவு இல்லாத மைக்ரோ செகண்டு கூட இருக்குதா? எங்கேயாவது இரவு இல்லாமல் இருக்குமா? அப்போ இரவில் 3ஆம் பாகம் இல்லாத பகுதி எங்கேயாவது இருக்குதா? அப்படிங்கும்போது அப்போ இப்போ கூட எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல் வானத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? எங்கேயாவது 3ல் ஒரு பங்கு இருக்கும்ல. நம்மளுக்கு வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம். எவனாவது ஒருத்தனுக்கு இரவில் 3ல் ஒரு பகுதி இருக்கத்தானே செய்யும், அவனுக்கு இறங்கிட்டு தான் இருப்பாண்டாகுது. அப்போ உலகத்தில் எந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் வந்து இங்கே தான் இருக்கிறான் ஆகுது. எங்கே இருக்கிறான்? துன்யாவுடைய வானத்துக்கு தான் நிற்கிறான்ல. துன்யாவுடைய வானத்தில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அரசுங்கிறதுக்கு வேலை இல்லை, அரசுக்கு வேலை இல்லை, இங்கே தான் இருக்க வேண்டிய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும் என்று சொன்னால், அப்போ அரசில் இருக்கிறாங்கிற அளவுக்கு துன்யாவுடைய வானத்தில் இருக்கான்னு வந்துருமே. அரசுலையும் இருக்கிறான், இந்த வானத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு இருக்கான்? இருந்துக்கிட்டே தான் இருக்கிறான். எல்லா காலமும் இருந்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் எல்லா காலம்ன்றோம்? எல்லா நேரத்திலும் இரவில் 3ல் ஒரு பகுதி இருந்துக்கிட்டு இருக்கும். இரவில் 3ல் ஒரு பகுதிங்கிற நள்ளிரவு சாமம் என்பது எந்த நேரமும் சாமமாக இருக்கணும் இல்லையா? எப்பொருளும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இவர் வந்து மனிதர்களோடு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் எழுந்து விட்டேன் என்று சொன்னால் இந்த இடம் காலியாகிவிடும். அப்படிதானே? நிக்கிறேன்னா அதே நேரத்தில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இருக்கிறேன்னா நிக்கிறேன், எழுந்துட்டேன், இந்த இடம் காலியாகிவிட்டது, நின்று கொண்டே இருக்கின்றேன், அதே நேரத்தில் உட்காரவும் செய்கின்றேன் என்று சொன்னா அது எப்படி? முடியாது இல்லையா? இது எனக்கு சொல்லலாம், உங்களுக்கு சொல்லலாம், வேறு வேறு படைப்பினங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா? முடியாது என்று அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா? அப்ப நாம் அல்லாஹ்வை இவர் எப்படி கற்பனை செய்திருக்கிறார்? மனிதர்களை போன்று. ஏறினா இறங்கினா ஏற முடியாது, இறங்கினா முதல் வானத்திற்கு இறங்கினால் ஏற முடியாது என்று இவர் சொல்வதிலிருந்தே இவர் ஒப்புவமை செய்து விட்டார், உதாரணம் கற்பித்து விட்டார், அல்லாஹ்வின் தன்மையை விவரித்து விட்டார், மாற்று வியாக்கியானம் கொடுத்து விட்டார், சில ஹதீசுகளை மறுத்து விட்டார். இதுதான் நமக்கு தெரியுது, குறைவானது. அதனால அல்லாஹ்வுடைய தன்மைகள் பண்புகள் சம்பந்தமாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி வந்திருக்கின்றதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது, மறுக்க கூடாது, தன்மைகளை விவரிக்க கூடாது, உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. மனிதர்களுக்கெல்லாம் உதாரணம் கட்டுறார். சென்னையில அல்லாஹ் தஆலா சென்னையில ஒருத்தன் இஸ்திக்பார் செய்வான், பாவ மன்னிப்பு தேடிட்டு இருப்பான், அடுத்து காஞ்சிபுரம், அடுத்து விழுப்புரம், அப்போ ஏதோ பஸ்ல ஏறி இறங்குற மாதிரி என்ன செய்யறாரு? உதாரணம் காட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இப்படி உதாரணம் காட்டுறதுனால வலா தவரிபுல் இல்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் கற்பிக்காதீர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால குர்ஆன் சுன்னாவில எது எது எப்படி வந்திருக்கின்றதோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, அதுதான் சஹாபாக்கள் கொண்டிருந்த கொள்கை, அதுதான் தாபியன்கள், தப தாபியன்கள், இமாம்கள் என்று சங்கிலி தொடராக கொண்ட கொள்கை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால இது போன்ற இந்த மாற்று வியாக்கியானங்கள், அல்லாஹு தஆலா இறங்கி வருகின்றான் என்று சொன்னால் சிறப்பு கவனத்தை செலுத்துகின்றான் அல்லது நெருங்கி வருகின்றான் என்றெல்லாம் மாற்று வியாக்கியானங்கள் கொடுப்பது அது வழிகேடு, தெளிவான வழிகேடு, வழிகட்ட சிந்தனையுடைய ஜஹ்மியாக்கள், முத்தஸிலாக்களுடைய கொள்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்துல அனுதாபிகளுக்கும் இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் சொல்லுகின்றோம். இவர் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் மோசடி செய்திருப்பார், இதெல்லாம் நீங்க பாருங்க, சிந்தித்து பாருங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் பேராற்றலுடையவன் என்று வருகின்றது. அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் கற்பிக்காதீர்கள் என்று வருகின்றது. அவனை போன்று யாரும் இல்லை, எதுவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று வருகின்றது. அப்ப இப்படி இவர் மாற்றி மாற்றி சொல்கின்றாரே, இப்படி மாற்றி வியாக்கியானம் கொடுக்கின்றாரே, இதெல்லாம் இந்த வசனத்தோடு முரண்படுகின்றதே. இவர் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, குர்ஆன்ல ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் தெளிவாக வரக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்யணும், தெளிவாக நம்ப வேண்டும். இதை போட்டு என்ன செய்யக்கூடாது, மாற்று வியாக்கியானங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய தன்மைகளை மறுத்து பாவிகளாக மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது. இந்த தவறான வழிகட்ட கொள்கையில் இருந்து அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவலும் துஆவும்.